அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் 21 வயசு பையனுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து கால் வருது. மாதம் 16 லட்சம் தரும், 5 பெட்ரூம் உள்ள வீடு தரும், 2.5 கோடி ரூபாயில் கார் தரும், எங்கள் நாட்டில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த பையன் முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பையனை கூப்பிட்டு அவரை கௌரவிச்சு அவார்டு கொடுத்து டிஃபென்ஸில் மாரி பெரிய பதவியில் உட்கார வைக்கிறாங்க. இளம் விஞ்ஞானி யார், என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பிறந்தது கர்நாடக மாநிலத்தில் ஒரு குக்கிராமம். அப்பா ஒரு விவசாயி. மாத வருமானம் கிட்டத்தட்ட 2000 ரூபா தான். சின்ன வயசுலேருந்தே இவருக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். +2 படிச்சுட்டு இருக்கும்போதே எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இவருக்கு இருந்த தாகத்தினால பக்கத்தில் இருந்த சைபர் காஃபி நெட் சென்டரில் போயிட்டு நெட் மூலியமாக ட்ரோன் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் அவர் திரட்ட ஆரம்பித்தார். ஏவியேஷன் வெப்சைட், ரிசர்ச் வெப்சைட், ஸ்பேஸ் வெப்சைட், ரோல்ஸ் ராய் கார் ப்ளூ பிரிண்ட், போயிங் 777 ப்ளூ பிரிண்ட் இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தனக்கு இருந்த டவுட்டுங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய சயின்டிஸ்ட்டுங்களுக்கு மெயில் அமைச்சிருக்காரு. ஆனால் 100 மெயிலில் 1 மெயிலுக்கு தான் ரிவர்ட் வருமா. இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை. ஆனால் பண வசதி இல்லாததுனால பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் சேர்றாரு. மைசூரில் 3rd இயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாததுனால அவரை வெளியில் துரத்திடுறாங்க. அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் தங்கியிருக்கிறாரு. சிட்டியே பார்க்காத இந்த பையனுக்கு மைசூர் பஸ் ஸ்டாண்டு கூட மைசூர் பேலஸ் மாதிரி இருந்திருக்கு. அங்கே இருந்த பப்ளிக் டாய்லெட்டில் துணியெலாம் துவைச்சு போட்டு காலேஜ் கண்டினியூ பண்ணியிருக்காரு. டியூஷன் எடுத்து அதில் வரக்கூடிய கொஞ்சம் வருமானத்தில் லைஃப்பை ரன் பண்ணியிருக்காரு. இதுக்காக அவர் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும். எப்படியாவது ஒரு பறக்கிற மிஷினை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காரு. ஆனால் அப்போ அதோட பேர் ட்ரோன் அப்படின்றதே அவருக்கு தெரியாது. கோர்ஸ்லாம் சேர்றதுக்கு பணம் இல்லாததுனால C++, ஜாவா கோர், பைத்தன், அடாப், க்ளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் தானாகவே படித்து எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்காரு. பாம்பே, விசாகப்பட்டினம் போன்ற ஊர்களுக்கெலாம் போய் அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் ஸ்கிராப் யார்டில் தேடி அலைஞ்சி தன்னுடைய ட்ரோன் ப்ராஜெக்டுக்கு தேவையான செலவில் 40% கம்மி பண்ணியிருக்காரு. எப்படியாவது குறைஞ்ச செலவில் ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற முயற்சியில் பல முறை தோல்வி அடைஞ்சு 80வது முறையாக வெற்றி அடைகிறாரு. அப்போது அவரோட மனசு சிறகடிச்சு பறக்குது. டெல்லியில் IIT நடத்துகிற ஒரு ட்ரோன் காம்படிஷனில் கலந்துக்கிறாரு. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் 3 நாள் ட்ராவல் பண்ணி டெல்லி போகிறாரு. சரியான ஷூ கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் 2வது பரிசு வாங்குறாரு. மிகப்பெரிய உற்சாகத்தை அவருக்கு கொடுக்குது. அங்கே இதே மாதிரி ஜப்பானில் ஒரு போட்டி நடக்குது அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஆங்கிலம் கூட தெரியாத அவருக்கு ஜப்பான் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வீசா வேணுன்ற விஷயமே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். தன்னுடைய 10th +2 மார்க் ஷீட்டெல்லாம் அடமானம் வைக்கிறாரு. பணம் பத்தாததுனால நண்பேண்டா அப்படின்ட்டு கூடயே இருக்கக்கூடிய அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக தக்கல்ல பாஸ்போர்ட் வீசா வாங்கிடுறாரு. அப்போ தான் இந்த பெரிய குண்டு வந்து விழுகுது. ஜப்பான்னாலே குண்டு தானே. ஜப்பானில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா PhD ப்ரொஃபஸர் ஒருத்தர்கிட்ட தன்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டெல்லாம் காட்டி அப்ரூவல் வாங்கணும். கையில் 300 ரூபா எடுத்துக்கிட்டு சென்னை கிளம்பிடுறாரு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நம்ம ஹீரோவை மட்டும் விட்டுருமா என்ன? 4 நாளுக்கு அப்புறம் ப்ரொஃபஸரை கண்டுபிடிக்கிறாரு. அப்போது நீயோ பிஎஸ்சி படிக்கிற, உனக்கும் நீ பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறதுக்கு மறுத்துறாரு. அதுக்கப்புறமா 14 டேஸ் கஷ்டப்பட்டு அலைஞ்சி சைனை வாங்கிக்கிட்டு மைசூர் திரும்பி போகிறாரு. இந்திய நாட்டின் சார்பாக இந்த போட்டியில் கலந்து கொள்றதுக்கு ஆகக்கூடிய பயண செலவு மட்டும் கிட்டத்தட்ட 60,000 ரூபா. மத்திய அரசு, மாநில அரசு இவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்கொள்ள ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவருக்கு பணம் பத்தாததுனால அம்மாவோட தாலி கொடியை விற்று மற்ற செலவுகளை பார்த்துக்கிறாரு. பெங்களூரோட பஸ் ஸ்டாண்டையே பார்க்காத இவர் முதல் பயணமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டில் போகிறாரு. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக டோக்கியோவில் போய் இறங்குறாரு. கையில் வெறும் 1400 ரூபா தான் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிபிஷன் சென்டருக்கு புல்லட் ட்ரெயினில் போகணுன்னா 2 மணி நேரம் தான். ஆனால் அது ரொம்ப செலவாகும் அப்படின்றதுனால நார்மல் ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா 16 ஸ்டேஷன்ஸ் அவர் மாறி போகணும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எஸ்கலேட்டர், எலிவேட்டர், பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜோட மாறி கடைசி ஸ்டேஷன் வந்து சேர்றாரு. இருந்து 8 கிலோமீட்டர் நடந்து எக்ஸிபிஷன் சென்டருக்கும் போகிறாரு. 127 நாடுகளுக்கும் மேலே பங்கேற்கக்கூடிய இந்த எக்ஸ்போவில் எப்படியாவது ஒரு 70வது இடத்தையாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை செக் பண்ணுறாரு. 20வது இடத்துல பேர் இருக்கான்னு செக் பண்ணுறாரு, இல்லை. அப்படியே கீழே வராரு. 30 இல்லை, 50 இல்லை, 70 வரைக்கும் வந்து பார்க்குறாரு. அதில் அவரோட பேர் இல்லாததுனால ரொம்ப மனம் உடைஞ்சு போகிறாரு. தான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் பயன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற சோகத்தோடு எல்லாத்தையும் ரீபேக் பண்ணுறாரு.
அப்புறம் வேறு வழியே இல்லாமல் கடைசி ரோவில் போய் உக்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. டாப் 10 லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அதிகமாக அமெரிக்காவோட டாப் யூனிவர்சிட்டிஸ் தான் வந்துட்டுருக்கு. அப்படியும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும் அப்படின்ட்டு எல்லாம் ஆவலோடு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு செகண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் அப்படின்ட்டு எல்லாம் ஆவலோடு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் பிரதாப், கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. இதை கேட்டதுமே நம்ம ஆளுக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் தாரையாக ஊற்ற ஆரம்பிக்குது. அமெரிக்கா கொடிக்கு மேலே இந்தியாவோட கொடி டோக்கியோவில் பறந்துக்கிட்டு இருக்கு. அம்மாவோட தாலி கண் முன்னாடி வந்து போகுது. கிராமத்தில் இவன்லாம் என்னத்தை கிழிக்க போகிறான் அப்படின்னு சொன்னவங்களுக்குமே ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு நம்ம பிரதாப். இந்த போட்டியில் இவருக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ் $10,000, அதாவது 75 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் கர்நாடகாவோட எம்எல்ஏ எம்பி எல்லாம் இவர் வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க. அப்போ தான் ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த கால் வருது. மாதம் 16 லட்சம் ரூபா தரும், 5 பெட்ரூம் வீடு, 2.5 கோடி ரூபா மதிப்புள்ள கார் தரும், எங்கள் ஊரில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே மறுத்துடுறாரு நம்ம பிரதாப். அதுக்கப்புறமா பிஎம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூப்பிட்டு அவருக்கு உரிய விருதுகள் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிஃபென்ஸில் DRDOவில் இணைந்து அத்துறையை மேம்படுத்தும்படி மோடி அவர்கள் சொல்கிறாரு. பிரதாப்போட இந்த வெற்றிக்கு காரணம் படிப்போ பணமோ இல்லை, அவருடைய கனவு தான். நீங்களும் கனவு காணுங்க, உங்களை பற்றியும் நம்ம சேனலில் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.